பிரேஸ் தி லார்ட். தொடக்க நூல் 12வது அதிகாரம் 17 முதல் 20 வரை உள்ள இறைவாக்குகள். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்புறுத்தினார். பார்வோன் ஆபிரகாமை அழைத்து அவரிடம், நீ எனக்கு இப்படி செய்து விட்டாயே, அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய்? அதனால்தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது உன் மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்படு என்றான். பின்னர் பார்வோன் தன் ஆட்களுக்கு கட்டளையிட அவர்கள் அனைவரை அவர் மனைவியுடன் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஜெபம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆபிரகாம் தன் உயிருக்கு பயந்து பார்வோனிடம் போய் சொன்னார் ஏசப்பா. இருந்தாலும் தகப்பனே, என் தேவன் அப்பா, நீங்கள் நியாயம் தீர்க்கிற தேவன் ஏசப்பா. அப்பா, சாராய்க்காக நீங்கள் தகப்பனே பார்வோனோடு பேசி தகப்பனே பார்வோனை தண்டித்து அப்பா அவர்கள் நாவோடு இருந்து நீங்கள் தயவு கிருபை செஞ்சீங்கப்பா. அதே போல ராஜா, எங்களுக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொருவர்கள் மத்தியிலும் தகப்பனே நீங்கள் தயவாக இறங்குங்க ஏசப்பா. எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க ஏசப்பா. எங்களுக்காக நீங்கள் பேசுங்க டேடி. இந்த நேரத்திலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ராஜா அப்பா, அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏசப்பா, யாராவது எதிராக நின்று அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்றால் தகப்பனே, என் தேவன் நீர் இப்பொழுது சாராய்க்கும் ஆபிரகாம் அவர்களுக்கும் என்ன செய்தீரோ, நன்மையாக முடிய செய்தீரோ, அதே போல தகப்பனே அவர்கள் வாழ்விலும் நன்மையாக முடிய செய்யுங்க ஏசப்பா. அப்போ அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.